தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக காவலர்கள் ரோந்து செல்ல மின்சார ஆட்டோக்களை கோவை மாநகர காவல்துறை அறிமுகம் செய்துள்ளது. அதன் சிறப்பம்சம் என்ன என்று விளக்குகிறது இந்த தொகுப்பு. எச்சரிக்கை ஒலி எழுப்பும் சைரன், மக்களின் கவனத்தை ஈர்க்கும் ஒலிபெருக்கி, 6 பேர் அமர்ந்து செல்லலாம், கேமராவும் உண்டு. பார்ப்பதற்கு காவல்துறை ஜீப்பை போலவே இருக்கும், ஆனால் ஜீப் இல்லை. சிறிய ரக சரக்கு வாகனத்தில்தான் இத்துணை வசதியும் செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையினர் ரோந்து செல்ல வசதியாக தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக சிறிய சரக்கு ரக வாகனத்தை ரோந்து வாகனமாக மாற்றி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது கோவை மாநகர காவல்துறை. 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்களை தொடர்ந்து புதிய முயற்சியாக சிறிய சரக்கு ரக வாகனம் ரோந்து வாகனமாக மாற்றப்பட்டுள்ளது. இது முழுவதுமாக மின்சாரத்தால் இயங்கும் என்பது இதன் கூடுதல் சிறப்பு. நிறத்தில் தொடங்கி இருக்கை வரை அனைத்தும் காவல்துறைக்கு ஏற்ற வகையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. எல்லாமே இருக்குங்க. பிஏ சிஸ்டம் இருக்கு, சைரன் இருக்கு, ரிவர்ஸ் கேமரா இருக்கு. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் வச்சிருக்கிறோம். அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது அப்படின்னா நம்ம கையில் அந்த பிஏ சிஸ்டம் எடுத்து பேசலாம். ஸோ மழை பெஞ்சா ஒழுகக்கூடாது, அதே சமயம் டாப் ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரோல் பண்ணுற இடத்துல எங்கேயுமே கிளியக்கூடாது. அதுக்காக நல்ல குவாலிட்டி தார்பாலின் போட்டிருக்கிறோம். முதற்கட்டமாக நவீன முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ள 5 ரோந்து வாகனத்தை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார். அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு வகையில் பயன்படும் சரக்கு வாகனத்தை காவல்துறை ரோந்து வாகனமாக மாற்றியிருப்பது மக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது. தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப ஒவ்வொரு துறையினரும் தங்களை தகவமைத்துக் கொண்டிருக்கும் சூழலில் ஆட்டோமொபைல் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சிக்கு ஏற்ப மாநகர காவல்துறையினர் தங்களை எலக்ட்ரிக் வாகனங்கள் மூலம் தகவமைத்துக் கொண்டிருப்பது ஒரு நல்ல முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன்.